டூர்லாம் போறோம், போட்டோ வீடியோலாம் எடுப்போம். ஆமா, அத இன்னைக்குதான் நீ கண்டுபிடிச்சாக்கும். எப்போ கண்டுபிடிச்சிட்டேன். அதான் நானும் உன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா ட்ரெஸ் எடுத்துட்டு வரணும்ல, அதான் என்ன கலர் ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கிறேன்னு பார்க்க வந்தேன். காக்கி கலர் என்னோட யூனிஃபார்ம் தான் எடுத்துட்டு வர போறேன். போதுமா? போய் காக்கி பேண்ட் காக்கி சட்டை எடுத்துட்டு வா போ. காக்கிக்கு மேட்சா போகணும்னா காவி கலர் ட்ரெஸ் போட்டு தான் வரணும். ஆனா நீ சொல்றது பொய்ன்னு எனக்கு தெரியும்டி பொண்டாட்டி. மெரூனு, பச்சை, பிங்க். பாத்துட்டல, கிளம்பு. ஏண்டி உன்னை தேடி இம்புட்டு தூரம் வந்திருக்கேன், வான்னு ஒரு வார்த்தை கூட மாட்டியா? ஆமா, உனக்கு வரவேற்பு கொடுத்துட்டு தான் நான் வேலையை பார்க்கணும். வேலையை பார்த்துக்கிட்டு போல. கண்ணு அடிக்கிற வேலை வச்சுக்கிட்ட கண்ணு நோண்டிடுவேன். திரும்ப திரும்ப கண்ணடிச்சா அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. டேய், இவங்க சண்டை கூட கியூட்டா இருக்குல்ல? எம்ல எப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இவங்களை எப்படியோ சீக்கிரம் சமாதானப்படுத்தினா வா. அப்பா படுற அப்பா படுற. ஹோய் சூடாமணி, தங்ககுட்டி, ஏய் ரத்னா, என்ன விளையாட்டு இது? அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு இந்த நேரம் தான் கிடைச்சதா? அது ஒண்ணும் இல்லப்பா, ஸ்கூல்ல அடுத்த வாரம் கபடி போட்டிக்கு சப் ஜூனியர்ஸ் ஃபைனல்ஸ் வருது இல்ல, நம்ம பசங்களுக்கு புது ஜெர்சி எல்லாம் வாங்கணும். அதைத்தான் சோசியல் மீடியால போட்டிருக்கேன். நிறைய பேர் உதவியும் செஞ்சிருக்காங்க. அதான் அவங்க பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சிட்டு இருக்கேன். கொடு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஓ, இது வேறயா? உங்களுக்கு கண்ணடிக்க தெரியுமா? ஏன் ரத்னா மேடம், காதலிக்கு தெரிஞ்ச எனக்கு கண்ணடிக்க தெரியாதா? ஆமா, இது என்ன திடீர்னு டீச்சர் அம்மாக்கு இப்படி ஒரு சந்தேகம்? சுத்தி வலிச்செல்லாம் பேசக்கூடாது. கண்ணடிக்க தெரியுமா தெரியாதா? எஸ் ஆர் நோ சொல்லுங்க. என்னலா என்னாச்சு? அடி பாவி, என்னடி நம்ம புள்ள முன்னாடியே ரொமான்ஸா? கண்ணடிக்கலாம் வருமானு செக் பண்ணி பார்த்தேன் மாமா. இது என்னடி திடீர்னு ரொமான்ஸ்? சும்மா இருங்க மாமா. ஆமா, உங்களுக்கு கண்ணடிக்க தெரியுமா? ஏடி போலீஸ்காரன் என்ன பொறிக்க மாத்திருவ போல. சரி, இப்ப எதுக்கு இந்த விஷ பொறிச்ச? ஐயோ, அண்ணன் ரூமுக்கு நானும் அக்காவும் போனோம். அங்க பார்த்தா பரணி அண்ணனுக்கு கண்ணடிக்க கத்து கொடுத்துட்டு இருக்கா. இதெல்லாம் தெரியுமா அவளுக்கு? ஆனா பாவம், அண்ணனுக்கு தான் கடைசி வரைக்கும் கண்ணடிக்கவே வரல. அவனுக்கு காதலிக்கவே வராது, கண்ணடிக்க வரப்போது. அத கத்து கொடுக்க தான் பரணி வந்திருக்காளே, அப்புறம் என்ன? இது போதுமா? பரவாயில்லையே, நல்லா தான் கண்ணடிக்கிறீங்க. ஆனா அப்படி சொன்னாலாம் பார்த்தாது. பதிலுக்கு டீச்சர் அம்மா நீங்களும் கண்ணடிச்சு காட்டணும்ல. கமன் கமன் கமன். ஐயா போங்க. நானா? நான் டீச்சர் பா. பாருடா, நான் மட்டும் என்ன தென்னை மரம் ஏறவனா? இங்க பாரு, நாங்களும் டீச்சர் தான். இப்ப நான் கண்ணடிக்கல, நீ கண்ணடிச்சுதான் ஆகணும். எங்க அடி பாப்போம். ஏங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. ஹே ரத்னா, இது என்ன ராக்கெட் சயின்ஸா? அதெல்லாம் ட்ரை பண்ணா வரும். கமன் கமன் பண்ணு. அப்படியே கியூட்டா கண்ணடி பாப்போம். என்ன கண்ணுல ஏதாவது விழுந்துருச்சா? இத கண்ணடிக்கிறதா? சரி, ஃப்ரீயா விடு. டீச்சர் அம்மாக்கு இப்ப இதுல என்ன டவுட்? ஐயோ ஏங்க, ஒண்ணும் இல்ல. அண்ணனுக்கு வேட்டி அயன் பண்ண கொடுக்கறதுக்காக நானும் இசைக்கு ரூமுக்கு போனோமா, அங்க பார்த்தா பரணி அண்ணனுக்கு கண்ணடிக்க கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தா. ரெண்டு பேருக்கும் ஒரே சிரிப்பா போச்சு. பர மெடிக்கல் மிராக்கல இதெல்லாம் வேற நடக்குதா? உன் அண்ணனுக்கு ரொமான்ஸ்னா என்னன்னே தெரியாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். யாரு? எங்க அண்ணன். உலகத்துல அவருக்கு தெரியாதுன்னு எதுவுமே இல்ல, தெரியுமா உங்களுக்கு? என்ன மாமா? உங்க அண்ணன் குணத்தை விடு. பரணி உங்களுக்கு அண்ணியா கிடைக்கிறதுக்கு நிச்சயம் நீங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். அதை தெரிஞ்சுக்க. ஐயோ, அந்த நன்றிய நான் உசுருள்ள வரைக்கும் மறக்கவே மாட்டேன் மாமா. சம்முவம் பாவம் தான், இந்த குடும்பத்தையே தலை மேல வச்சு தாங்கிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனை விட பரணி ரொம்ப பாவம்டி. மத்த பொண்ணுங்க மாதிரி அவ மட்டும் கொஞ்சம் சுயநலமா இருந்தான்னு வையேன், இந்த குடும்பம் இம்பட்டு நிம்மதியா இருந்திருக்குமா? யோசிச்சு பாரு. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்க. சொல்ல போனா உனக்கு சண்முக மாதிரி ஒரு அண்ணன் கிடைச்சது கூட பெரிய அதிர்ஷ்டம் இல்ல. பரணி மாதிரி ஒரு அண்ணி கிடைச்சிருக்காங்க பாத்தியா?
நீங்க எல்லாரும் ரொம்ப லக்கி. ஆமா அறிவு, எனக்கும் தெரியும் பரணி இந்த குடும்பத்தை ஒட்டு மொத்தமா தூக்கி நிறுத்துற தூண். அது இப்பதான் எனக்கு நல்லாவே தெரியுது. இங்க பாரு, சண்முகம் உங்க கூட பிறந்துட்டாரு, அதனால உங்க எல்லாருக்கும் செய்ய வேண்டியது அவர் கடமை. ஆனா பரணி சிஸ்டர் யாரு ரத்னா? உங்க கூடவா பிறந்தாங்க? ஆனா பாரு, சண்முகத்துக்கு ஒய்ஃபா இருக்கிற ஒரே காரணத்துக்காக எவ்வளவு வேதனை அவங்க சகிச்சிட்டு இருக்காங்க. ஷீ இஸ் வெரி ரியலி கிரேட் லேடி. அதுவும் ரொம்ப செம்ம டேலண்ட் லேடி வேற. அவங்கள மாதிரி நல்ல மனசுள்ள அண்ணி உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு நீங்க எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும். உண்மைதான், எனக்கு அது ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுது. அவளை பத்தி முழுசா தெரியாம நானே அவளை தப்பா தான் பேசிருக்கேன் தெரியுமா? இப்ப நினைச்சா கூட எனக்கு அதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு அறிவு. ஆஹா, சரி சரி, அழக்கூடாது அழக்கூடாது. இங்க பாரு, போனது போகட்டும் ரத்னா. இதுக்கப்புறமாவது பரணி சிஸ்டருக்கு உன்னால முடிஞ்ச உதவி செய். அப்புறம் முக்கியமா இப்ப நம்ம கிளம்புறமே டூரு, அது நமக்கான டூர் இல்ல, பரணி சிஸ்டருக்கும் சண்முகத்துக்குமான டூர். அவங்க 2 பேரும் அப்படியே ஜாலியா இருந்து நான் பார்த்ததே இல்லை ரத்னா. அவங்க 2 பேரும் ஜாலியா இருக்கணும். நிச்சயமா அறிவு, நானும் அததான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த பாஸ் எல்லாம் டூரோட முடிஞ்சிடக்கூடாது. திரும்ப வந்ததுக்கு அப்புறமா அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நாம சில விஷயங்களை செஞ்சாகணும். ஓகேவா? நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்ய ரெடியா இருப்பேன். சில விஷயங்களை யோசிச்சு வச்சிருக்கேன். சில நேரம் அதை பாக்குறவங்களுக்கு தப்பா கூட தெரியலாம். ஆனா நாம அதை கட்டாயமா செஞ்சுதான் ஆகணும். நம்ம என்ன செய்ய போறோம்? இப்ப வேணா, நான் டூர் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். ஆனா நீ ஏன் கூட நிப்பியான்னு எனக்கு தெரியல. ஏங்க, உங்களை விட்ட வேற எனக்கு யார் இருக்கா? என்னோட உலகமே நீங்க தானே. நீங்க என்ன செஞ்சாலும் நான் உங்க கூட இருப்ப அறிவு.